கண்ணியத்துக்குரிய குவைத் வாழ் தமிழ் சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நிலையம் குவைத் ஐபிசி தங்களுடையவும் தங்களின் குடும்பத்தார், உற்றார், உறவினர் மற்றும் சுற்றத்தாருடையவும் பாதுகாப்பை விரும்புகின்றது. நாங்கள் இந்த நாட்டில் வாழும் தமிழ் சகோதர சகோதரிகள் உட்பட அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் 3 முக்கியமான அம்சங்களை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். முதல் அம்சம், ஊரடங்கு உத்தரவானது தினமும் மாலை 5 மணி முதல் காலை 4 மணி வரை அமலில் இருக்கும். மேலும் ஊரடங்கு உத்தரவு என்பது உங்கள் இருப்பிடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுவது உங்களுக்கு கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதனையும் மீறி உங்கள் இருப்பிடத்தை விட்டு நீங்கள் வெளியேறினார் அபராதம் மற்றும் தண்டனையுடன் கூடிய அபராதங்களுடன் தாங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவது அம்சம், பொது இடங்களில் கூட்டமாக கூடுவதையும் மற்றும் தேவையற்ற அவசியமில்லாத சந்திப்புகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் 2 மீட்டருக்கும் குறைவான தொலைவை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். மேலும் கைகளை சுத்தப்படுத்திக் கொள்ளும் சானிடைசர்களை பயன்படுத்துங்கள். அதேபோல் பிறருடன் கைக்குலுக்கிக் கொண்டாலோ அல்லது வைரஸ் பாதித்த அசுத்தமான எதையும் தொட்டுவிட்டாலோ கைகளை நன்கு கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, அனைத்துக்கும் மேலாக பயம் கொள்ளாதீர்கள், அச்சப்படாதீர்கள், பீதி அடையாதீர்கள். ஏனென்றால் ஏக இறைவன் ஒரு மனிதனுக்கு என்ன விதித்திருக்கின்றானோ அதுவே அவனுக்கு நடக்கும். அதனை தவிர வேறு எதுவும் நடந்து விடாது. எனவே நாம் பொறுமை காப்பதும் அந்த பொறுமைக்காக நமக்கு நற்கூலி கிடைக்கும் என்று கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதேபோல் உங்களுடையவும் உங்களை சார்ந்த மற்றவர்களுக்குமான பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணகர்த்தாக விட வேண்டாம். நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனெனில் இந்த சட்டங்கள் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பயனளிக்கும். இறைவன் நாடினால் இந்த தொற்று நோய் விரைவில் நீங்கி நாம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோம் என நம்புவோம். ஆனால் இது எப்போது சாத்தியமாகும்? இறை நாட்டத்துடன் சேர்த்து நமது குவைத் அரசு விதித்துள்ள சட்டத்திட்டங்களுக்கு பணிந்து நடந்து அதனை பின்பற்றினால் மட்டும்தான் குவைத் அரசு நம்முடைய நலனுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினர் மற்றும் சுற்றத்தாருடைய நலனுக்காகவும் தான் இந்த சட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தை மதிப்போம். இறை உதவியுடன் இந்த கொரோனா காலனை கருவறுப்போம்.